வணக்கம் சுமதி சமையல். இது பலாக்கொட்டை, அதனால் இதை வச்சு வேக வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் செஞ்சு சாப்பிட்டது. இப்போ எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வறுக்கணும் தம்பி. இது வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்க வாயுவெல்லாம் சரியாயிடும். அதுவும் இல்லாமல் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பையனுக்கு சாப்பிட மாட்டாங்க. இது வறுத்துட்டு வேக வச்சோம்னா சுகர் அவ்வளோ பாதிக்காதுன்னு சொல்லுவாங்க. வறுத்துட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோலெல்லாம் வேறு நல்லா எடுப்பட்டுரும். நீங்கள் அப்படியே பச்சையாக வேக வச்சிங்க, குக்கரில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா தோல் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை மெயினாக வறுக்கிறது. இதை வறுத்துட்டு நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. நான் அடுப்பில் வேக வைக்கணும், அதனால் இன்னும் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து வேக வைப்போம். வறுத்தது போதும். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா மூடி வேக வச்சுக்குவோம். பலாக்கொட்டை நல்லா வெந்து போயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் அடுப்பில் வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி நிறைய வச்சு வேக வைங்க. தண்ணி நிறைய வச்சு வேக வைங்க. இல்லைன்னா குக்கர்லனா இது நல்லா வெந்திருக்கு தம்பி. இது பாருங்கள், இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சும்மா தோலை உரிச்சிக்கிங்க, அவ்வளோதான். சூடாக இருக்குப்பா, அவ்வளோதான். அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நல்லா இருந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா இந்த தோல் அவ்வளோ சீக்கிரம் எடுப்படாது, ஒட்டிட்டு வரும். அதனால் வறுத்துட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பலாக்கொட்டை வேக வச்சோம்லப்பா, இதை நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை 3 வகையாக சாப்பிட்லாம். வறுத்தோம்ல, பலாக்கொட்டை வறுக்கையிலேயே இந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை வேக வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் நல்லா மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கும். என்னால் சாப்பிட முடியல, நிறையா இருக்குது அப்படின்னு எல்லோரும் தூக்கி போட்டுறாதீங்க. இதை நான் இப்போ காய வைக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் ஒரு வாரத்துக்கு காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். அது மாதிரியும் சாப்பிட்டு பாருங்கள். சுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.